ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் லோகபிரசாத். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய பேருக்கு வந்து யூடியூப்பில் வீடியோ போடணும்னு ஆசை இருக்கும். அதாவது ஃபேஸ் ரிவீல் பண்ணாமல் வெறும் ஒரு பொருள் அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை டாப் ஆங்கிலேருந்து நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். அன்பாக்சிங் வீடியோஸில் வெறும் கை மட்டும் தெரிகிற மாதிரி அந்த டேபிளை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கும் கேமரா. அன்பாக்சிங் இல்லை ஏதாவது ப்ராஜெக்ட்டோ எதையோ ஒன்றுத்தில் எந்த வீடியோவாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு டாப் ஆங்கிள் ஷாட் நான் இப்போ இந்த மாதிரி ஆங்கிளில் வந்து எப்படி கேமரா ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா நான் டிஎஸ்எல்ஆரில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். டிஎஸ்எல்ஆர் கேமராவில் என்னென்னா அமேசான் பேசிக்ஸ் ட்ரைபாடில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அந்த கேமராவை. இப்போ நீங்கள் கேமரா வச்சு இல்லை, நான் ஃபோனில் தான் எடுக்க போகிறேன், யூடியூபுக்கு ஃபஸ்ட் டைம் எடுக்க போகிறேன், அன்பாக்சிங் எடுக்க போகிறேன்னா இதே மாதிரி ஒரு பேசிக்ஸ் ட்ரைபாட், அமேசான் பேசிக்கோ ஏதோ ஒரு ட்ரைபாட் வாங்கிட்டு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கணும், ஒரு ஹைட்டு நல்லா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்க ஒரு ட்ரைபாட் வாங்கிட்டு மேலே நம்ம மொபைல் ஃபோன் ஹோல்டர் அதிலே இருக்கும். அந்த ஃபோன் ஹோல்டரில் ஃபோன் மாட்டிட்டு நான் இப்போ பண்ண போகிற செட்டப்பில் ஒரு ஐடியா கிடைக்கலாம். நான் பண்ணுறது அப்படியே நீங்கள் பண்ண முடியுமான்றது என்னோடய ரூமோட சைஸு அப்புறம் டிசைன் அந்த மாதிரி இருக்குது. அதனால் நான் இப்போ இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இதை பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கலாம். இதே மாதிரி என்னோடய ரூம் அளவுக்கே உங்களுக்கும் இருந்ததுன்னா நீங்களும் பண்ணலாம். இல்லை இதனால் ஒரு ஐடியா கிடைக்குன்றதுனால மட்டும்தான் நான் போடுறேன் இந்த வீடியோ. ஏன்னா இது கரெக்டாக பர்ஃபெக்டாக எல்லாருக்குமே சூட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி வந்து இந்த டேபிளை பற்றி பார்த்துடலாம். இந்த டேபிள் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா நான் கடைசியாக சொல்கிறேன் எதுக்குன்ட்டு. இந்த டேபிள் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வீட்டில் ஒரு வுட் பீஸ் பீஸ் வந்து சும்மா இருந்தது. அது வந்து என்னோடய ரூம் வந்து சின்ன ரூமு. இந்த மாதிரி இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ரூமு. அதனால் வந்து எனக்கு ஸ்பேஸ் ரொம்ப முக்கியமாக இருந்தது. இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு இது இருக்குது, ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் இருக்குது கம்ப்யூட்டர் வைக்கிறதுக்கு. அதில் வந்து கீழே எதுவும் பெருசாக நம்ம யூஸ் பண்ண முடியாது இடத்த. அதனால் இந்த மாதிரி வுட்டை என்ன பண்ணேன்னா வந்து 2 கீல் நம்ம சாதாரணமாக ஒரு டோருக்கு ஃபிட் பண்ணுற 2 கீல் வாங்கி ஒன்று செவுத்துலேயும் ஒன்றுத்துல இந்த வுட்டோட லாஸ்ட்டில் கரெக்டாக நான் கால்குலேட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம ட்ரில் பண்ணிட்டேன். இது ஹேங் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து சீட் பெல்ட், காரோட சீட் பெல்ட் வந்து என்கிட்ட இருந்தது. 2 பழைய காரோட சீட் பெல்ட் இருந்ததால் சீட் பெல்ட்டோட அந்த கரெக்டாக ஹோல்டர் பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துல 2 பீஸு அதை அதில் ட்ரில் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து இப்போ யூஸ் பண்ணும்போது நான் வச்சுப்பேன், தேவையில்லாத போது இப்போ எடுத்து இந்த சீட் பெல்ட்டோட இந்த ப்ரெஸ் எடுத்து இப்படி லாக் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி லாக் பண்ணுறதால கரெக்டாக வராது, யாருன்னா வந்து இப்போ இழுத்தாலும் வராது. திரும்பி அந்த ப்ரெஸ் பட்டனை அழுத்திட்டு எடுத்தால் மட்டும் தான் வரும். இதில் வந்து நான் என்னோடய 3D பிரிண்டர் அப்புறம் நிறைய பொருள் எப்போயாவது தேவைப்படும் போது நான் எடுத்து வச்சுப்பேன். எப்பயும் முக்கால்வாசி இது ஓப்பனில் தான் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள், அதே மாதிரி 2 வுட் இருந்தது. அது வந்து ஒன்று பார்த்திங்கன்னா வந்து ஒன்று கார் சீட் பெல்ட் வச்சு இப்போ பார்த்த மாதிரி இருந்தது மேலே. இது பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து ஒரு மெக்கானிசம் ஆல்ரெடி நீங்கள் போய் ஹார்ட்வேரில் கேட்டிங்கன்னாவே கொடுப்பாங்க. டிவி ஸ்டாண்ட் மாதிரி இல்லை டிவி ஸ்டாண்டுன்னு சொன்னால் கூட கொடுப்பாங்க. கீழே பிரசனமாக இருக்கும், அதை அழுத்திட்டு நம்ம வந்து பண்ணலாம். ஏன்னா இதுக்கு வந்து மேலே வந்து நம்ம மேலே வந்து தூக்கி அதே மாதிரி கார் சீட் பெல்ட் வச்சு பண்ண முடியாது, மேலே இடிக்கும். ஏன்னா வந்து இந்த பக்கம் வந்து ஒரு செவரு, மேலே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் சவுண்டோடு வரும். லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், கீழே லாக் மாதிரி இருக்கும். அதையும் இப்போ காட்டுறேன். என்னோடய ரூம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் வந்து 2 டேபிள் இந்த மாதிரி எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி டேபிள். இப்போ நீங்கள் பார்க்குற அன்பாக்சிங் வீடியோ, அந்த மேவிக் மினியோட வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டேபிள் எடுத்தது தான். இந்த டேபிளில் தான் நான் ஓவர் கேமரா வச்சு எடுத்த வீடியோ. இதில் பார்த்திங்கன்னா இங்கே 4 வோல்ட்ஸ் தெரியும் பாருங்கள். இது வந்து தப்பாக கால்குலேட் பண்ணி ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு தெரியாமல் ட்ரில் பண்ணி செட் பண்ணது. இந்த மாதிரி அசிங்கமாக இப்போ தெரியுது, இது எதுவும் பண்ண முடியாது இப்போ. அதனால் அதே மாதிரி வந்து நான் மேலே வந்து இங்கே இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒயிட் போர்டு, இது மேலே ஒயிட் போர்டு. அதில் வந்து நம்ம வுட்டில் நம்ம ட்ரில் பண்ணும்போது 4 ஹோல்ஸ் போட்டு அந்த போர்டை மட்டும் மாட்டிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து நமக்கு எவ்வளோ ஒரு ஹோல்ஸ், அதாவது அந்த மேலே பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் மாதிரி வச்சுருக்கேன். அந்த பாக்ஸ் எல்லாம் வச்சு உள்ள காம்பனன்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸு அதில் வந்து தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஏன்னா செவுத்தில் நம்ம ஒரு ஹோல்ஸ் போட்டோம்னா வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வுட்டுன்றதால நான் எப்போ வேணுமோ நான் கழட்டிப்பேன், எடுத்து போட்டுப்பேன். ஆனால் இது வந்து நான் மேலே தூக்கி நான் லாக் பண்ண முடியல இந்த ஆப்போசிட்டில் பண்ண மாதிரி. அதனால் கீழே வச்சுட்டேன். மெக்கானிசம் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக எடுக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. இப்போ நமக்கு தேவையில்லைன்னும் போது நான் எனக்கு லேப்டாப்போ இல்லை எதையோ வச்சு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா இப்படி வச்சும் யூஸ் பண்ணலாம். அதனால் ஹைட் முன்னாடி வந்து நான் ஹைட் அதிகமாக வச்சுட்டேன். அதே மாதிரி பொருள் யூனிட் ரிவ்யூ பண்ணுறதுக்கோ இல்லை அன்பாக்ஸ் பண்ணும்போது வந்து லைட்டிங் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஓவர் ஹெட் வைக்கும்போது லைட் அந்த அளவுக்கு விழாது. அதனால் வந்து நான் இன்னும் ரொம்ப பெரிய எந்த லைட்லாம் யூஸ் பண்ணல. எல்இடி லைட், நம்ம சாதாரணமாக எல்இடி டீ லைட் மாதிரி கிடைக்கும், ஃபிலிப்ஸ்லேயே இந்த மாதிரி கிடைக்கும். அதை வந்து ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி செஞ்சுட்டு வெளியே வந்து ஒரு ஒயிட் துணி போட்டு அதை கவர் பண்ணிட்டேன். இப்போ போட்டோன்னா கொஞ்சம் ஈவனாக வரும் லைட்டிங், கொஞ்சம் டேபிள் கரெக்டாக வரும். கேமரா எவ்வளோ அலோவ் பண்ணமோ நம்ம பெருசாக அதுக்கு செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. லைட்டிங்க்கு எல்இடி லைட் ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும், 120, 100லேயே கிடைக்கும். அது அந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு ஒரு பாக்ஸில், ஒரு சாதாரண ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் அதை அந்த மாதிரி போட்டும் பண்ணலாம். அன்பாக்சிங் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா வந்து மேலே 4 ஹெட் வச்சு எடுக்கலாம், ஓவர் ஹெட் மேலே வச்சு. அது இப்போ அந்த செட்டப் எப்படின்னு இப்போ நான் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் மொத்தம் இது வந்து வேஸ்ட்டு
பேஸ்ட் பிவிசி பைப்பு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்க்ரீனுக்கு யூஸ் பண்ணுற ராட், அதை வச்சு தான் நான் பண்ணேன். எனக்கு வந்து கரெக்டாக எக்ஸாக்டான மெஷர்மெண்ட் தெரியல. நான் எல்லாமே சிமெட்ரிக்கலாக இந்த பக்கம் ரைட் சைடில் என்ன வருதோ அதான் லெஃப்ட் சைட்லேயே வரும். அதே இது தான். நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ பிவிசி பைப்பு இல்லை வாங்கி பண்ணுறதா இருந்தால் கூட இதில் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஸ்க்ரீன் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற ராட் ரெண்டு வச்சுருக்கேன். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து 2 டம்மி, ஒன்றும் இல்லை, கீழே ஒரு ரப்பர் கிரிப் மாதிரி கீழே நம்ம கிரிப்பாக இருந்தால் போதும். அது இல்லாமல் நடுவில் வந்து 2 டீ, இது 2 ராடையும் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி 2 டீ. எதுக்குன்னா வந்து அதான் ரெண்டுமே தனியாக போகக்கூடாது, செப்பரேட் ஆகக்கூடாது. ப்ளஸ் இங்கே வந்து நம்ம ட்ரைபாட் வந்து கால் வந்து இந்த இடத்துல வந்து இடிக்கும், அதுக்காக இது ஒன்று. மொத்தம் 2 பார்ட்டாக செஞ்சுருக்கேன். ஏன்னா வந்து நம்ம எப்போவுமே வந்து அந்த மாதிரி செட்டப் வச்சுருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக நமக்கு தேவையான போது நம்ம சேர் போட்டு உட்காருவோம், அந்த நேரத்தில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னா கழட்டுற மாதிரி செஞ்சுருக்கேன். நம்ம ஒட்டி விடவும் ஒட்டலாம், நம்ம எப்பவுமே அந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறதுனால நான் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி எப்பவுமே ரீப்ளேஸ்பிள் அதை எடுத்து தனியாக அட்டாச் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா எல் பெண்டு, இங்கே ஒரு எல் பெண்டு, இந்த பக்கம் ஒரு எல் பெண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 4 கரெக்டாக கவராக வந்துட்டு 4 டீ பெண்டு கரெக்டாக மெஷர் பண்ணி எல்லாமே ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இந்த பக்கம் நான் அந்த டேபிள் காமிச்சலாம் ஒயிட் போர்டில் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி இங்கே ஒரு ஸ்க்ரீன் மாட்டுற ஹோல்டர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த மாதிரி தனியாக வர மாதிரி நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி அந்த பக்கமும் அந்த ஒன்று போட்டுருணும். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. இப்போ அந்த 2 செட்டப் காமிச்சல 2 பைப்பு, அதில் வந்து இந்த பைப்பு எடுத்து இது வந்து நான் கரெக்டாக இதில் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ நான் காமிச்ச ஸ்க்ரீன் போடுற 2 பக்கமும் கரெக்டாக இன்சர்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டேன். இப்போ வச்சுட்ட பிறகு இந்த பக்கம் வந்து இந்த ராட் கரெக்டாக கீழே, அது பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அந்த பக்கம் ஒரு லெக்கு கரெக்டாக உட்காந்துருச்சு. அதை அழுத்திட்டு இன்னொரு லெக் கரெக்டாக கொடுத்துட்டு கீழே மட்டும் நம்ம கரெக்டாக பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கணும். லெக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். கொஞ்சம் டைட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இதான் நான் யூஸ் பண்ணுற ட்ரைபாடு, அமேசான் பேசிக்ஸ் ட்ரைபாடு. இந்த ட்ரைபாடை இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி லெக்கை வந்து கொஞ்சம் நல்லாவே எலாங்கேட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அதை ஒரு மோனோபோட் மாதிரி ஆக்கிடுறேன். மோனோபோட் ஷேப் ஆக்கிட்டு டைட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோன்னா, இது வந்து நான் இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா கேமரா மேலே, இப்போ நான் இந்த கேமராவில் தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கனால கேமரா மேலே வச்சு காட்ட முடியல. இது பார்த்திங்கன்னா அந்த கேமரா ஹெட்டை இப்படி இதில் இந்த மாதிரி கால் வச்சுட்டு இப்படி வரும். இப்போ நம்ம கேமரா வச்சோம்னா வந்து கரெக்டாக வந்து அதில் மாட்டிக்கும். இப்படி இந்த ஆங்கிளில் வரும். பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம இங்கே கீழே நம்ம இங்கே இது இருக்குது, சேர் வச்சுட்டு ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேபிள் வரும். இது பார்த்திங்கன்னா இப்படி ஹோல்ட் பண்ணிக்கும். இது வந்து கரெக்டாக கண்டிப்பாக நம்ம செவுத்தில் வந்து நம்ம பேலன்ஸ் கொடுக்கறதுனால கண்டிப்பாக வந்து நல்லாவே தாங்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து கேமரா வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குது அந்த ஆங்கிள்னு பார்க்கலாம். நான் வந்து நம்ம கை இந்த மாதிரி தான் செட்டப் இருக்கும். இப்போ நான் வந்து லைட் எதுவும் போடல, ப்ளஸ் ஜூம் பண்ணல. இப்போ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்க மாதிரி இருக்கும் டேபிள். இப்போ நான் வந்து லைட் போடுறேன், அந்த சைடில் நான் காமிச்ச லைட்டு போடுறேன். கொஞ்சம் ஷேடோஸ் கொஞ்சம் மறையும். அது நேரத்தில் இப்போ நான் ஜூம் பண்ணுறேன் கேமராவை. பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான வியூ, எதாவது பொருள் ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா கூட கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக அந்த ட்ரோனை ஓப்பன் பண்ணுறேன். நம்ம கரெக்டாக பொசிஷன் மட்டும் பார்த்துக்கணும், எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறோம் நம்ம ஒரு மைண்டில் வந்து கரெக்டாக வச்சுக்கணும், எங்கே வந்து நம்ம ஸ்கொயர் இருக்குது அப்படின்ட்டு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக மட்டும்தான். இந்த மாதிரியும் பண்ணலாம், செவத்தில் இந்த மாதிரி டேபிள்ஸும் செய்யலாம்.
மேலே ஓவர் ஹெட் கேமரா வியூ இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு பிவிசி பைப் நான் வேஸ்ட்லாம் வச்சு தான் செஞ்சேன். நான் தனியாலாம் இதுக்காக வாங்கலை. ஏற்கனவே இருந்தது கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ மிச்சம் இருந்த பைப்ஸு, இந்த மாதிரி ஒரு விண்டோ ஸ்க்ரீனுக்கான பைப் டியூப் அதெல்லாம் வந்து வச்சு தான் நான் செஞ்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒர்க் ஆகுதா, நல்லா இருக்கா இந்த மாதிரி டைப் மெத்தட்லாம். எடுத்தவொடனே வந்து நம்ம ட்ரைபாட் வாங்கலாம். நான் இந்த மாதிரி பேசிக் தான் வாங்கியிருக்கேன். அமேசான் பேசிக்ஸில் வந்த ட்ரைபாட் தான் வாங்கினேன். இந்த மாதிரி ஒரு வியூவில் வச்சு நம்ம பார்க்குறதுக்காக. அதையே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஓவர் ஹெட்டாக மாற்றலாம். இந்த மாதிரி தான் மாற்றிட்டு இருந்தேன், நான் மாற்றிருக்கேன். எடுத்தவொடனே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போக வேணாம். ஒரு 5000 ருபீஸ் மேலே வருது அந்த ஓவர் ஹெட் ட்ரைபாடே பார்த்தீங்கன்னா. 5000க்கும் மேலே தான். ஒரு நல்ல பிராண்டாக வாங்கினா வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு 15,000 20,000 போனீங்கன்னா தான் இந்த மாதிரி ஓவர் ஹெட்டுக்கான ட்ரைபாட் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி செட்டப் பண்ணுறதே பெஸ்ட்டு. நமக்கு எந்த ஆங்கிளில் வேணுமோ நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் இப்போ வீடியோ போடுறதுக்கு எந்த மாதிரி டாபிக் போடணுன்றது ரொம்ப ஒரே இதுவாக இருக்குது. நான் லைனாக பார்த்தீங்கன்னா வந்து ட்ரோன் பற்றி தான் வீடியோ போட்டுட்ருந்தேன். இப்போ கொஞ்சம் டாபிக் வேறு மாதிரி மாற்றலாம். ட்ரோனை பற்றியும் போடுவேன். இப்போ ரொம்ப வெதர் ரொம்ப சரியில்லை. அதனால் வந்து ட்ரோன்ஸ் பற்றி இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். வேறு இந்த மாதிரி யூடியூப்க்கு எப்படி வீடியோ போடுறது. நானும் வந்து பிகினர் தான். நான் வந்து ரொம்பலாம் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது ஒன்றும். நானும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரிலாம் நான் பண்ணேன். உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா. அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டாப்பிக்கில் நான் இதெல்லாம் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம், லைட்டிங்க்கு வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி வந்து ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.